இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தயிர் நோ ஆசிடா. தயிர் புளிச்சு போச்சுன்னா அப்ப ஆசிட். ஓகே, காமிச்சோம்னா நீங்க எழுதின மெசேஜ் எல்லாம் பிளாக்கா மாறும். ஓ அப்படியா விஷயம். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜ் எழுதி நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். என்னடி சொல்ற? மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்மர் எக்ஸ்பெரிமெண்ட் சீரிஸ். இவங்களெல்லாம் வச்சு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இவங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸ். ஸோ முதல்ல வந்து இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நியா, நிலனோட கசின் அக்கா. அவன் வந்து நைத்திக், அவன் வந்து நிலனோட பிரதர். ஸோ இவங்க எல்லாரும் வந்து எவ்ரி இயர் லீவில் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி மே மாதம் லீவில் ஒன்று கூடியிருக்காங்க. பயங்கர சேட்டப் பண்ணிட்டு இருக்காங்க, சமாளிக்க முடியல. ஸோ ஒரு 1/2 hour 1 hour டைம் பாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு குட்டி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இவங்களோட ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் வேறு வேறு தான். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு வந்து ஒரு இன்விசிபிளாக எழுதி அந்த எழுத்தை வந்து வர வைக்க போகிறோம். இங்கே உட்காந்து யார்? நானா நீயாவா? உனக்கு அங்கே உட்காந்துக்கணுமா? நீ தெரிய மாட்டிய, பரவாயில்லையா? பரவாயில்ல, சரி நான் ஆன்சர் போயிருந்தேன். சரி ஆன்சர் பெண்ணெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன பொருள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்க சொல்லுங்க. பிரஷ் வச்சிருக்கோம், பேப்பர் வச்சிருக்கோம், ஒரு பேக்கிங் சோடா, சானிடைசர் பாட்டில், அப்புறமா ஒரு ஸ்பூன், தண்ணி அண்ட் மஞ்சத்தூள். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இருக்கா? சரியா இல்ல, அவ்வளோ சரியா தெரியல. ஓகே, நீங்க வந்து சின்ன வயசுல ஓகே யாருக்காவது சீக்ரெட்டா மெசேஜ் கொடுக்கணும்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க ஒன்று எழுதி கொடுக்கணும், ஆனால் எதில் இருக்கிறவங்க இப்படி திருப்பி பார்த்தாங்கன்னா என்னடா இது பிளெயின் பேப்பரா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் இருக்குது. அதை யார் பார்க்கணுமோ அவங்களால மட்டும்தான் படிக்க முடியும்னா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும். செம்மையா இருக்கும். செம்மையாக இருக்கும். ஓகே, ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷனை தான் வந்து இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட். பட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவளுக்கு புரிகிற மாதிரி எனக்கு புரிகிற மாதிரியும் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோ இங்கே காலி கப் வச்சுருக்கோம். இதில் வந்து பேக்கிங் சோடாவும் தண்ணியும் கலக்க போகிறோம். இது ரெண்டையும் கலந்துட்டோம்னா நம்ம இன்விசிபிள் இங்க் ரெடி. ஸோ இதை நாங்கள் கலந்துட்டு இதை பேப்பரில் எழுதினோம் அப்படின்னா யாராலையும் நாங்கள் என்ன மெசேஜ் எழுதுறோன்னு தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ். திருடன் கண்டுபிடிச்சா கூட தெரியாது. திருடன் கண்டுபிடிச்சா கூட தெரியாது. ஓகே ரைட். யா, திருடனுக்கு நீ ஏன் மெசேஜ் எழுதுற? என்னவோ பெருசா பிளான் பண்றான். எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரியா? ஸோ எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக அந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரஷ்ஷால் அவங்க வந்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் யாருக்கு என்ன மெசேஜ் எழுதணுமோ இந்த பேப்பரில் எழுதலாம். ஓகே ரெடியா? நான் மிக்ஸ் பண்ணி தட்டுமா? ஓகே, இதை இப்போ சென்டரில் வச்சுருக்கோம். எடுத்து இங்கே உங்கள் பேப்பரில் எழுதி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு எனக்கு காய வைக்கிறது. ஸோ மக்களே, ஐ யூ ஆல் ரெடி? எஸ். ஸோ எங்கள் பேப்பர்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதுதான் நாங்கள் எழுதியிருக்க சீக்ரெட் மெசேஜ். இதை வந்து நாங்கள் 2 வகையாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது எப்படி வருது? நம்பர் 1, இப்போ இதை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பேப்பரில். ஸோ இதை டைரெக்டாக நம்ம வந்து கேண்டில் மேலே காமிச்சோம்னா நீங்கள் எழுதின மெசேஜ் எல்லாம் பிளாக்காக மாறும். ஓ அப்படியா விஷயம். இது பேர் என்னது? மையார்ட் ரியாக்ஷன். ஸோ அப்படி ஒன்று பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷனில் பண்ணலாம். எதெல்லாம் புளிப்பாக இருக்கோ அதெல்லாம் என்னது? ஆசிட். லெமன் எப்படி இருக்கும்? அப்போ லெமன் என்னது? ஓகே, அடுத்து டக்கு டக்குன்னு சொன்னோம். ஓகே, தயிர் நோ ஆசிடா. தயிர் புளிச்சு போச்சுன்னா
அப்போ ஆசிட். அப்ப ஆசிட். ஓகே. ஆரஞ்சு ஜூஸ். சிட்ரிக் ஆசிட். ஏய் சிட்ரிக் ஆசிட்லாம் தெரியுதா? உனக்கும் தெரியுதா? சிட்ரிக் ஆசிட். கரும்பு ஜூஸ். இல்லையா? எனக்கும் தெரியல கரும்பு ஜூஸ் என்னதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா. ஓகே டன். எதெல்லாம் வழுக்கிற மாதிரி இருக்கோ அது என்னது? பேஸ். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஓகே. இப்ப சோப் எப்படி இருக்கும்? வழுக்கும். பேஸ். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ரியாக்ட் ஆச்சுன்னா, இது ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ இப்போ நாங்கள் வந்து டர்மரிக் எடுத்திருக்கோம். இல்லை நியூ பேப்பரில் ஓல்ட் பேப்பர் தான். ஸோ நாங்கள் வந்து மஞ்சள் எடுத்திருக்கோம். இந்த மஞ்சள் அப்படின்றது pH இண்டிகேட்டர். ஸோ இதில் நம்ம ஆசிட் போட்டோம்னா மஞ்சளாகவே இருக்கும். எல்லோ கலர் அப்படியே இருக்கும். பேஸ் கலந்த எதையாவது போட்டால் என்ன கலரில் மாறும்? ரெட் கலரில் மாறிடும். ஓகே. இப்போது இதில் நம்ம இந்த சானிடைசர் போட போகிறோம். இந்த சானிடைசரில் இருக்கிறது ஒரு ஆசிட். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரெடியா? போடுவோமா? ஐ ஹேட் நைத்திகா. ஐயோ அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. சோ இப்போ என்ன கலர்ல மாறுது நீங்க எழுதும்போது? பிளாக்ல ரெட். நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? லெமன் மஞ்சள் வந்து என்னது? pH இண்டிகேட்டர். கரெக்டா? ஸோ இப்போ பேப்பரில் பேக்கிங் சோடா படாத இடம்லாம் எப்படி இருக்கு? எல்லோ கலர்லேயே தான் இருக்கு. பேக்கிங் சோடா பட்ட இடத்துலலாம் எப்படி இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. ஸோ என்ன இருக்கு? ஆசிடும் பேஸும் அங்கே ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த மஞ்சளோட யாரெல்லாம் புளிப்பாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? மஞ்சள் கலர்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஆசிட் ரியாக்ஷன். ஓகே. இதே மஞ்சளோட யாராவது ஸ்லிப்பரியாக இருந்தாங்கன்னா அது பேஸ். அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது என்ன கலரில் வருவாங்க? ரெட் கலரில் வருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜ் எழுதி நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன். என்னடி சொல்ற? ஓகே. ஸோ யார் என்னங்கிறதெல்லாம் பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஐ ஹேட் நைத்திக் அப்படிங்கிறத ரொம்ப வந்து போல்டாக எழுதிருக்காங்க. பட் ஷீ லவ்ஸ் நைத்திக் அலாட். அதனால தான் வந்து அதை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நாள் கூட தம்பியை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அவன் எங்கே போனாலும் அவன் திட்டுறான் அடிக்கிறான்னு சொல்லுவா. ஆனால் வந்து அவன் கூடவே இருக்கணும், அவனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர ரெஸ்பான்சிபிளான கிட்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ நிலன் வந்து இந்த சம்மர் டைமை வந்து இவங்க ரெண்டு பேரோட ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னங்கிறத மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.